வணக்கம். இப்போ நம்ம செங்கல்பட்டு அருகில் உள்ள திருக்கலக்குன்றம் வந்திருக்கோம். இந்த திருக்கலக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் திருக்கோவில், அதுலேயே அருள்மிகு பக்தீஸ்வரர் சன்னதி இருக்குது, அருள்மிகு தீபர் சுந்தரி அம்மன் சன்னதி இருக்குது. ஓகே, உள்ள போகலாம். சரி. வெல்வம் பூ அறிந்துழங்கிங்க கை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு சொல்லுங்களா? ஓகே, இதுதான் வேதகிரீஸ்வரர் திருக்கலக்குன்றம் கோபுரம். முன்னால் ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள். பழங்கால கோவிலுங்க, எப்படியும் ஒரு 1000 வருடங்கள் பழமை வாய்ந்த கோயிலாக இருக்கலாம். இங்கே வந்து சர்வாத்திய மண்டபம் இருக்குது. இங்கு சங்க தீர்த்தம் இருக்கின்றது. பாருங்க, சங்க தீர்த்த கொடுத்து சிறப்புகள் சொல்கிறாங்க. இல்லை, சிறப்பு வாய்ந்த குளமாக இருக்கும் போல் இருக்கு. இது வந்து சர்வாத்திய மண்டபம் திருக்கலக்குன்றம். இங்கே ஒரு மண்டபம் இருக்கு. இங்கே ஒரு 16 கால மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்தூரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பிரமாதமாக இருக்குது. தான் பார்க்க போயிட்டுருக்கோம். இதாங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலக்குன்றத்தில் இந்த வேதகிரீஸ்வரர் கோயிலில் ஒரு தூணில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்கள் எப்படி இருக்கணும். இது ஒரு சிற்பம். திருக்கலக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில் 16 கால மண்டபத்தில் உள்ள சிற்ப வேலைப்பாடுகள். வேதகிரீஸ்வரர் கோவிலில் என்னை கவர்ந்த ஒரு சிற்பம் பாருங்கள். இந்த மண்டபத்தில் ஒரு தூணில் இருக்குது பாருங்கள். இது ஆமை உருவம் கொண்ட ஒரு பெண்மணி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க, பாலாபிஷேகம். பியூட்டிஃபுல் பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. தட்சிணாமூர்த்தி இங்கே இருக்கிற ஒரு தூணில் ஒரு தேரின் வடிவம் செதுக்கப்பட்டிருக்கு. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுகிறது. இது வந்து உலகளந்த பெருமாள். இது திருக்கலக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஒரு கோபுரம். இந்த கோவிலுக்கு ஒரு சிற்பம் பாருங்கள். திருக்கலக்குன்றம் வேதகிரீஸ்வரர் அடிவாரத்தில் உள்ள கோவிலில் உள்ள சிற்பம் பாருங்கள். திருக்கலக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள சிற்பத்தில் பாருங்கள். ஏதோ ஒரு விலங்கு கரடி மாதிரி இருக்குது, சிங்கம் மாதிரி இருக்கா. பியூட்டிஃபுல், நல்லா இருக்கு பாருங்க. அப்படி திருக்கலக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள சிற்பங்கள்லாம் பாருங்கள்.
ஒரு புலி, அதுக்கு மேலே வந்து ஒரு குதிரை மேலே ஒரு வீரன் இருக்கார். அதில் ஒரு பியூட்டிஃபுல் லுக். இது நடராஜ பெருமாள் சன்னதி. இங்கே ஒரு சிற்பம் பாருங்கள், என்னை கவர்ந்த ஒரு சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்கள். இதெல்லாம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் நீங்கள் பார்க்கலாம். 2 பெண்கள் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஓங்கி உலகளந்த பெருமாள். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில். இந்த திருக்கழுக்குன்றம் அடிவாரத்தில் உள்ள வேதகிரீஸ்வரர் கோவிலுடைய கோபுரம். பழங்கால கோவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன் கட்டப்பட்டு. இந்த கோவிலில் ஒரு சின்ன மேடை வச்சுருக்காங்க. இந்த மேடையிலிருந்து பார்த்தா அனைத்து கோபுரங்களும் தெரியுங்க. பாருங்கள். இப்போ இந்த மேடை வச்சுருக்காங்க. மெட்டலில் ஆனால் சிறிய மேடை. இந்த மேடை ஏறி பார்த்தோம்னு சொன்னால் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அனைத்து கோபுரங்களும் பார்க்கலாம். பாருங்க, அந்த மலை மேலே இருக்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் இவர். இது மூலவர் கோபுரம். அது ராஜகோபுரம் தெரியுது பாருங்க. அது இங்கே ஒரு கோபுரம். இது விநாயகர் கோபுரம். இந்த கோவில் தாங்க நல்ல அமைப்பாக இருக்குங்க. திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவில். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலை சுற்றி வந்து கொண்டு இருக்கிறோம். சுற்றுப்பிரகாரம் பாருங்க, எந்த கோவிலும் இல்லாத சிறப்பான காட்சி. 3 சிவலிங்கங்கள். ஒருங்கி அமைப்பெற்ற மிக அழகான காட்சி. இதாங்க திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலில் உள்ள மண்டபத்தில் உள்ள சிற்பங்கள். எல்லாமே சிற்ப வேலைகள்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு பர்மா தேச பெண் உருவம், பர்மிய பெண். திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயம்.